Hello dear friends and dearest enemies. இந்த வீடியோ எதுக்குண்டா நான் அனுபவிச்சோண்ட என்னுடைய அனுபவத்தால் உங்களுக்கு சொல்லாமல் நினைக்கிறேன். நேற்று ஸ்ரீலங்காவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வவுனியாவில் கரண்ட் கட் ஆனது ஒரு லன்ச் டைம் அப்படி. ஸோ அந்த கட்டான டைம் நான் ஃபேஸ் பண்ண கொஞ்சம் இது ஃபஸ்ட்டு இப்போ கரண்ட் இருக்குண்டா நாங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுவோம், பிசி யூஸ் பண்ணுவோம், ஏதாவது என்டர்டைன்மெண்ட் இதுக்கு பார்த்து கொண்டிருப்போம். அந்த கரண்ட் இல்லை, ஃபேன் இல்லை, ஒன்றும் வேலை செய்யலை. ஸோ சும்மாவே கிடந்து டைம் போகிறதே ஒரு பெரிய இதாக இருந்தது. எத்தனை மணிக்கு கரண்ட் வருமெண்டு கரண்ட் பில் எடுத்து அவைக்கு கால் பண்ணி நெட்ஒர்க் ஒன்றுமே வேலை செய்யலை. இப்போ இந்த கரண்ட் ஒரு 5 மினிட்ஸுக்கு அங்கால தான் நெட்ஒர்க்கே வந்தது. ஸோ இப்படி நிறைய விஷயம் நேற்று நடந்தது. ஸோ இப்போ நாங்கள் எதை நோக்கி போய்கொண்டிருக்கோம்? அதாவது ஆதி காலத்தில் மனிதர்களுக்கு கரண்டே இல்லை, வெறும் லைட்டை வச்சு தான், நெருப்பை கொளுத்தி தான் அதை ஒரு லைட்டாக யூஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் இந்த காலத்தில் இல்லை நவீனமயப்பட்டதால் எல்லாருக்கும் எல்லாம் ஈஸியாக கிடைச்சதால அந்த ஒரு சின்ன ஒரு இடர்பாடுண்டாலும் அதை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு தைரியமோ எதுவுமே இல்லை. ஸோ இப்போ கரண்ட் இல்லாமல் போயிட்டு வேறு என்ன செய்கிறது, ஒன்றும் செய்யலாண்டு கிடந்து பார்த்தாலும் டைமே அப்போ போகிறது இதாக இருக்குன்னா நாங்கள் எவ்வளோ இந்த நவீனமயப்பட்டதுக்கு அடிமைப்பட்டிருக்கோம்னு பார்ப்போம். இப்போ பழங்காலத்தில் அவை பொழுதுபோக்குக்கு பல்வேறுபட்ட வேலைகளை செஞ்சாலும் அவையின நடவடிக்கைகள் மூலம்தான் இந்த மொழிகளாக இருக்கட்டும் எல்லா டெக்னாலஜியும் அந்த ஒரு அடித்தளமிட்டது ஆதி காலத்தில். ஆனால் அந்த அடித்தளமிட்ட காலத்திலையும் அவை பொழுதுபோக்கிற்காக பல்வேறுபட்ட செயற்பாடுகள் செஞ்சிருக்கிறோம். இப்போ கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லை, அதால் லைஃபே போர் அடிக்கிற மாதிரி விசராகிற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் எந்த அளவுக்கு அந்த நவீனமயப்படுத்தப்பட்டதில் அடிமைப்பட்டிருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு நாள் ஃபோன் இல்லாமல் இருக்கிறோம், ஒரு நாள் டிவி பார்க்காம இல்லை வீடியோஸ் பார்க்காம இல்லை ஏதாவது போஸ்ட் ஒன்றுமே பார்க்காம ஒரு நாள் சும்மா இருக்கிறோமா, அவ்வளோத்துக்கு நாங்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கோம். இந்த சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும், இல்லை இந்த நவீனமயப்படுத்தப்பட்ட மின்சாரத்தில் இயங்கக்கூடிய இதுகளாக இருக்கட்டும். ஸோ இது எங்களோட வளர்ச்சியா இல்லை எங்களோட அடிமைத்தனமா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ.